தொடாதீங்க அதை. அது எங்கே போச்சு? இன்னொன்று வந்துடும் இரு, அது மேலே ஏறி வந்துடும் பாரு. வரும். எனக்கு ஒன்று ஐடியா இருக்கு. பஸ் இன்னைக்கு வருமா வராதா? அடுத்து 1 மணி நேரம் ஆகும். அது இன்னும் வெளியவே வரலையே. வரும் வரும். அதுக்கு ஒரு வீடு கட்டிடலாம். வீடு கட்டிட்டான்பா. வீடு கட்டிட்டேன். ஆமா, அதுக்கு வீடு கட்டியாச்சு. புரியுதா? இதுக்கு ஒரு வீடு கட்டிடலாமா? இது ஓப்பன் பண்ணுவோம். ஒரு வீடு கட்டிடலாம். ஒரு வீடு கட்டிடலாம். கட்டுங்க. அதே மாதிரி இது கல்ல. அது இப்படி வந்து ஐயோ அவ்வளோதான். அதுக்கு ஒரு வீடு கட்டியாச்சு. அதுக்கு மீன் வீடு, இதுக்கு மீன் வீடு. ஐயோ அது வெளியே வருதா? இன்னும் வரல. உன் வீடு இப்போ காற்று தூக்கின்னு போக போகுது. காற்று அடித்து தூக்கின்னு போக போகுது பாரு. அது வீடை சுட்டு போட்டு அவ்வளோதான். அது வேட அது ஒரு கேட் போட்டு வை. அதுக்கு ஒரு கேட் போட்டு வைக்க சொன்னாங்க. பஸ் வருமா இல்லையா? எங்களுக்கு ஸ்கூலு எக்ஸாம் வச்சுருப்பாங்க. பஸ்ஸு லேட்டாக வரும். பஸ்ஸு ஏதாவது பிரேக் டவுனில் இருந்திருக்கும், ஏதாவது பிரச்சனையாக இருந்திருக்கும், இல்லை டிரைவர் வந்திருக்க மாட்டாங்க. எக்ஸாம் இருக்கே. ஏஎம்ஜிடா, நீ படிக்கல, நீ பார்க்கல, நாங்கள் பார்த்தோம். புரியுது அது இல்லை. லீவ் தான் போட வேண்டியது. ஸ்கூலுக்கு வந்திருப்பாங்களா என்ன? யாரு? நீங்களாம் குட்டீஸ் தானே, அதனால் எக்ஸாம்லாம் பெருசாக முக்கியம் இல்லை. புரியுதா? பெரிய பிள்ளைங்களாகும் போது தான் எக்ஸாம் வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ கஷ்டம் போட்ட கீழெல்லாம் இறங்கச்சு யூகேஜி தான் இருக்கு. மிஸ்ஸுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? பஸ் வந்துருச்சானே, எங்கே இருக்குன்னு கேட்டு பார்க்கலாமா? நம்ம வந்துச்சா தெரியலையே.